அனைவருக்கும் வணக்கம். உண்மையை உறக்கச் சொல்வோம், ஒன்றிணைவோம், கேன்சரை ஒழித்திடுவோம். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஸ் ஆன்கோபஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் உங்களுக்கு கீமோதெரப்பி எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதாவது நம்ம கீமோதெரப்பி அப்படின்னாவே நிறைய பேஷண்ட் எல்லாமே பயப்படுறீங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து நிறைய அட்வான்ஸ் கீமோதெரப்பி மெடிசின்ஸ்லாம் வந்துருச்சு. சைடு எஃபெக்ட் இல்லாமல் கேன்சரை மட்டும் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் ஆக்ட் பண்ணி அந்த கேன்சர் செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்குலாம் வந்து டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதே போல் முன்னாடி காலத்தில் இருந்த மாதிரி கீமோதெரப்பியோட மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்லாம் அதிகமாக இந்த காலத்தில் கிடையாது. நம்ம கீமோதெரப்பி கொடுக்குறப்ப நிறைய பேர் வந்து கேட்குறது, சார் எப்படி போடுவீங்க, ஏதாவது மிஷினில் போடுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது அதுக்கும் தனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய ஒரு பயம், ஒரு ஃபியர் இருக்குது. கீமோதெரப்பி அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, கீமோதெரப்பி மிக்ஸ் பண்ணுறது அது தனி ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அந்த கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு கொடுக்கணும், எவ்வளோ இன்ஃபியூஷன் கொடுக்கணும், அதெல்லாம் ஒவ்வொரு கேன்சருக்கும் தனி ப்ரோட்டோகால் இருக்கு. அது இருக்கு. ஒன்ஸ் அந்த மாதிரி கீமோதெரப்பியை மிக்ஸ் பண்ணிட்டு அது இன்ஃபியூஷன் பண்றது வந்து சாதாரணமா நம்ம வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா நம்ம குளுக்கோஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த குளுக்கோஸ் பாட்டில் அந்த கீமோதெரப்பி மெடிசனை மிக்ஸ் பண்ணி அது எத்தனை மணி நேரம் போடுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ கீமோதெரப்பி மெடிசன் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ப்ரீ மெடிகேஷன்ஸ்லாம் கொடுப்போம், அது சைடு எஃபெக்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அதே போல் கீமோதெரப்பி மெடிசன் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மெடிகேஷன்ஸ் சில மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். அதை வந்து தயவு செய்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ற கேன்சர் டாக்டர்கிட்ட என்னென்ன மெடிசன் போடணும், எப்போ போடணுங்கிறத தெளிவாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வந்து நீங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி அதை நீ வந்து அந்த நெக்ஸ்ட் கீமோதெரப்பி வரைக்கும் நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்றேன். அதாவது ஒன்ஸ் கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் மெடிகேஷன்ஸை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்னென்ன போடணுங்கிறத கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதே போல வந்து கீமோதெரப்பி போடுறப்ப நீங்க கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய், காரம், புளிப்பு, மசாலா இந்த மாதிரி விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீமோதெரப்பி கொடுக்குறப்போ வந்து அந்த மியூகோசல் அல்சர்னு சொல்லுவோம், வாய் புண்ணு உண்டாகும், குடல புண்ணு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி காரம், புளிப்பு, மசாலாலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு வரும், ரீகர்ஜிடேஷன் வரும். தயவு செய்து அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். தாராளமா நீங்க நான்வெஜ் சாப்பிடலாம். ஆனா என்னன்னு பிளாண்டா எடுத்துக்கணும், ஜஸ்ட் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கணும், அவ்வளவுதான். அதில் காரம், மசாலா எல்லாம் போடாம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கலாம். கீமோதெரப்பி போடுறப்ப சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் அவங்களாம் வந்து ட்ரை கிரேப்ஸு, டேட்ஸு, பப்பாயா இதெல்லாம் எடுக்கிறப்ப வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருக்கும். சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும். அந்த லூஸ் மோஷன் ஆகிறது அவாய்ட் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு. அதே போல் லூஸ் மோஷன் ஆகிறப்ப வந்து அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும். அணுக்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் தனி மெடிசின்ஸ் இருக்கு, அதை போட்டுக்கணும். ஒருவேளை அணுக்கள் நார்மலாக இருக்கு ஆனால் லூஸ் மோஷன் ஆகுதுன்னா அதுக்கு தனி டேப்லெட் இருக்கு, அந்த டேப்லெட்டை போட்டுக்கலாம். யூஸ்வலாக கீமோதெரப்பி முடிச்ச உடனே ஒரு 7th டேல இருந்து ஒரு 15th டே வரைக்கும் வந்து ரொம்ப குருஷியல் பீரியட்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட் வந்து மெயினாக வந்து அந்த 7th to 15th டே தான் நல்லா கிளியரா தெரியும். என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா, அதாவது சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிறது, ஃபீவர் இருக்கிறது, இருமல் இருக்கிறது, வாய்ப்புண்ணு வர்றது, வயிறு வலி இருக்கிறது, இதெல்லாமே வரும். இந்த டைம்ல வந்து தயவு செய்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. உங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துருங்க. அப்படியே பார்க்க முடியலனாலும் கண்டிப்பா இமீடியட்டா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. நியூட்ரோபெனிக் செப்சிஸ் சொல்லுவோம், அந்த ஃபெப்ரல் நியூட்ரோபீனியா சொல்லுவோம். ஸோ இந்த டைம்ல தான் அந்த ஃபெப்ரல் நியூட்ரோபீனியா வரும். இந்த ஃபெப்ரல் நியூட்ரோபீனியாவை இயர்லி ஸ்டேஜ்ல நம்ம பார்த்து அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ஸ்டேஜ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் கூட ஒரு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அதே போல வந்து தண்ணி பொறுத்த வரைக்கும் நிறைய குடிச்சுக்கோங்க. தண்ணினா லிக்விட் நிறைய எடுத்துக்கணும். அதாவது அது மோர், ஜூஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 to 4 லிட்டர் வந்து லிக்விட் எடுத்துக்கோங்க. மீலை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க 3 டைம்ஸ்க்கு பதிலாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 3 டைம் பதிலாக ஒரு 9 டைம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிடாதீங்க, சாப்பிட்ட உடனே வந்து படுக்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம சைடு எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம். அதே போல வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸா எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சில டைம் வந்து வரும். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பாயில்டா எடுத்துக்கோங்க. ஃபுட்டிங்க வந்து நல்லா பாயில்டா எடுத்துக்கோங்க. ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இட்லி, இடியாப்பம், தால் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கோங்க. என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைஜீனிக்கா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம கீமோதெரப்பி கொடுக்குறப்ப நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த என்வரான்மெண்ட்டை ரொம்ப ஹைஜீனா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து பிரஷ் பண்ணுங்க. சால்ட் வாட்டர் வச்சு கார்கிள் பண்ணிக்கோங்க. எந்த சிம்டம் இருந்தாலும் உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கணும். அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா
கீமோதெரப்பி கொடுத்து முடிச்ச உடனே நீங்க சைடு எஃபெக்ட் இல்லாம அடுத்த டோஸ் நீங்க தயாராகிடுவீங்க. இதுல சைடு எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டோஸை குறைக்கிற மாதிரி இருக்கும், இல்ல கீமோதெரப்பி போஸ்ட்போன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்றப்ப நமக்கு வந்து கீமோதெரப்பியோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிடும். சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அடுத்த கீமோதெரப்பி தயாராகிடுவீங்க. கேன்சர் கியூர் ஆயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. If you treat the cancer properly, definitely we will win the cancer, no doubt. Thank you so much.